ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்திங்கன்னா த கிரேட் ஃபால்ட். இந்த கிரேட் ஃப்ளட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் படம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு மாடி ஏரியா, அதாவது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ஏரியாவுக்குள்ளே தான் அந்த படத்தோட முடிச்சுறாங்க. இது பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு பெரிய வெள்ளம் வருது. ஸோ அந்த வெள்ளம் வர நேரத்தில் அங்கேருந்த மக்கள்லாம் தப்பிச்சு ஓடணும்னு பிளான் பண்ணுறாங்க. பட் அவங்களால அது முடியலை. ஸோ அவங்க அந்த வெள்ளத்துலலாம் மாட்டிட்டாங்க. அந்த வெள்ளத்தில் மாட்டுற அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 மாடியில் இருக்குது. பட் அது ஃபுல்லாக வெள்ளம் வருது. ஸோ அந்த வெள்ளம் வர இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்களோட குழந்தையோட மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதே மாதிரி அவங்க தங்கியிருக்கிற அந்த பில்டிங்லேயும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு மிலிட்ரிஸும் அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் வராங்க. ஸோ அந்த வெள்ளம் மனுஷனால் வந்ததா இல்லை இயற்கையாக வந்ததா, அதுக்கப்புறம் அந்த பொருளை எடுத்தாங்களா, அந்த பையன் நடுவில் தொலைஞ்சு போகிறான், அவன் திருப்பி கிடைக்கிறானா, அவன் அதனால் என்ன பாதிப்படைகிறாங்க ஹீரோயினும் அவங்களோட பையனும் அப்படின்றத அந்த படத்தோட முழு கதை. இது ஒரு சின்ன த்ரில்லர் மூவி மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பட் இந்த இதுக்காக அவங்க சிஜிஎஸில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அது கம்பல்சரி கரெக்டுன்னு தான் சொல்லலாம். இதில் இருக்க வெள்ளம் வர சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த நேரத்தில் இருக்கிற அந்த வெளியில் இருக்கிற லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வெதர்லாம் சும்மா பயங்கரமான அவங்க சிஜிஎஸில் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சிஜிஎஸ் வேலையில் நிறையா பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வெள்ளம் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி ஒரு வெள்ளம் இந்தியாவுக்குள்ளெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியலை. ஸோ அதே மாதிரி தான் இந்த வெள்ளத்தை பேஸ் பண்ணி இயற்கை சுனாமி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த சுனாமி எப்படி வந்துச்சு, யார் ஏற்படுத்தினாங்களா அப்படின்றதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இதே மாதிரி தான் ஃப்யூச்சர்லேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு தெரியுது. பட் இங்கே சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அது ஏன் எதுக்கு அப்படின்றதும் தெரியல. பட் இந்த பில்டிங்கில் ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை காப்பாற்றுறதுக்காக மேலே இருந்து சில சோல்ஜர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எதுக்கு வர்றாங்க அப்படின்றதும் தெரியல. ஸோ இந்த படம் சிஜிஎஸ் ஒர்க்கிங்கில் ரொம்ப பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. சிஜிஎஸ் ஒர்க்கிங்ஸில் இதில் வர்ற சுனாமி எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இங்கே வித்தியாசமான சில சீன்ஸும் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சோல்ஜரோட சண்டை போடுறாங்க. அவங்க அந்த பில்டிங்கில் இருக்க எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கல. பட் அங்கே இருக்க ஒரு சிலர் மட்டும் காப்பாற்றி தூக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. திடீர்னு ஏற்படுற ஒரு பெரிய சுனாமியால் மொத்த பில்டிங்குமே முங்கிடுது. இதில் ஹீரோயினோட பையன் காணாமல் போயிடறாங்க, அவனையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நீச்சல் அடித்து அங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இது ஃபுல் டீட்டெயில் அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.